இப்போ கடாய் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இதில் இப்போ நம்ம சூப்பு வைக்கிறதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஓகேங்களா. இப்போ இதில் வதக்கிக்கணும் ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா இதாகட்டும், பச்சை வாசனை ஒரு அளவுக்கு வதக்கினா போதும் ஓகேங்களா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் சரிங்களா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதையும் இதில் போட்டுக்கணும். லைட்டாக வதங்கினா போதும் ஓகேங்களா. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ முருங்கைப்பூ வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஓகேங்களா. அது கூடவே கொஞ்சம் முருங்கைக்கீரை ஓகேங்களா லைட்டாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓகேங்களா. இந்த பூவோட பச்சை வாசனைலாம் போனால் அந்தளவுக்கு வதக்கினா போதும் ஓகேங்களா. இப்போ அது கூட வதக்கினது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஓகேங்களா. இப்போ நல்லா வதங்கிட்டு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை அடிக்காது ஓகேங்களா. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு 3 போட்டு வதக்கணும் ஓகேங்களா. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு ஓகேங்களா. இப்போ இதிலே நான் முருங்கைப்பூ பொடி செஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதை தண்ணியில் கலந்து இப்போ இதில் ஊற்றிடுவோம் ஓகேங்களா. இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ சூப்பு எப்படி தயாரிச்சுன்னு பார்ப்போம். இப்போ சூப்பு தயாராகிடுச்சு ஓகேங்களா. இந்த அளவுக்கு பதமாக வச்சா போதும் ஓகேங்களா. நேச்சுரலாக உள்ள சூப்பு மட்டுமே வச்சாச்சு ஓகேங்களா. இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.